ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 93. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 93. என் நினைந்திருந்தீர் என்று கேட்டேனோ தாயைப் போலே. என் நினைந்திருந்தீர் என்று கேட்டேனோ தாயைப் போலே. ரொம்ப அழகான வாக்கியம். மிக உயர்ந்ததான ஒரு சம்பிரதாய அர்த்தம் இங்கே சொல்லப்படுகிறது. முதலில் அந்த முக்கியமான கருத்து என்ன என்பதை பார்த்து இந்த வாக்கியத்தினுடைய பொருளை பார்ப்போம். அனைவருக்கும் பகவத்கீதையிலே 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்திலே பகவான் நமக்கு தானே உபாயம், என்னை வந்து அடைவதற்கு நானே வழி, நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை, என்னிடத்தில் நம்பிக்கையோடு உன்னை ரட்சிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு உறுதியான நம்பிக்கையோடு இருப்பாய் அப்படின்னு சொல்றதுதான் சர்வ தர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா அப்படிங்கிற சரம ஸ்லோகம். கீழே நான் சொன்ன அனைத்து தர்மங்களையும் வழியாக, உபாயமாக, சாதனமாக, நான் இதை செஞ்சேன் எனக்கு இதை கொடு அப்படிங்கிற நினைவை முதலில் கழிப்பாய். அது வைக்காத. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன், திவ்ய தேசங்களிலே தொண்டு செய்தேன், இப்படின்னு எதையோ ஒன்றை சாதனமாக பற்றி நான் இதை செய்தேனே எனக்கு பலனாக இதை கொடு அப்படின்னு எதையும் கேட்காத. அப்புறம் என்னதான் பண்றது? மாம் ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருவனுடைய திருவடிகளையே உபாயமாக புத்தி பண்ணுவாய், நல்ல நம்பிக்கையோட நீயே ரக்ஷகன் அப்படின்னு என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு. பரசமர்ப்பணம்னு சொல்லுவார்கள். பொறுப்பை பகவானிடத்தில் ஒப்புவித்து மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி. இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. ஒரு யானை செய்தது இல்லையா? நாரணா ஓ மணிவண்ணா நாகனையாய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு யானை கஜேந்திரன் கூப்பிட்டது இல்லையா? திரௌபதி அழைத்தாள் இல்லையா? இத்தனை பேர் சபையில என்னை அவமானப்படுத்துகிறார்களே, துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொன்னாள் இல்லையா? எல்லாரையும் விட்டேன், என் முயற்சியையும் விட்டேன், நீயே ரட்சிக்க கடவாய் அப்படிங்கிறது தானே சரணாகதி. அதனால நாம் எடுக்கும் முயற்சியால நமக்கு பலன் கிடைக்க போவது கிடையாது. நான் எடுக்கக்கூடிய சாதனைகளாலேயோ என்னுடைய முயற்சியாலேயோ எனக்கு பலன் கிடைக்க போவதில்லை. ஏதோ சாதாரணமா உலகத்தில் இருக்கக்கூடிய பலனை பற்றி பேசவில்லை. பகவானை கிட்டி அனுபவித்தல், உயர்ந்த மோட்சம் போன்ற அந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம எதையாவது அவ்வளவு உயர்ந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிட முடியும்? அப்ப என்ன பண்ணணும்னா, புத்தியிலே நம்முடைய மானசீகமாக உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். எதுல நம்பிக்கை இருக்கணும்? அந்த பகவானே ரக்ஷகன், அவனே நம்மை ரட்சித்து தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவான் அப்படிங்கிற நினைவு ரொம்ப 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 முக்கியம். அதனைத்தான் ஆழ்வார்கள் எல்லாம் தெளிவாக கடைபிடித்தார்கள். பெரிய பக்தர்கள் தான் ஆழ்வார்கள். ஆனா அவர்கள் பக்தியை ஒரு மார்க்கமாக கடைபிடிக்கவில்லை. அதனை வாழ்நாளிலே பகவானிடத்துல பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தொண்டாகத்தான் கொண்டார்களே தவிர பக்தியை ஒரு வழியாக, சாதனையாக, சாதனமாக, பகவானை அடைவதற்கு சாதனமாக அவர்கள் அதனை பற்றவில்லை. அதனாலதான் நம்மாழ்வாரும் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே
புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி தான் அனுஷ்டிக்கிறார். அதே போலதான் எத்தனை ஆழ்வார்கள் எடுத்தாலும் பகவானே அவனுடைய கையை எதிர்பார்த்திருப்பார்களே தவிர, சென்னியொங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் பொறி ஒற்றிக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன். உன்னுடைய கருணை, உன்னுடைய கிருபை, அதை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருந்தேன் அப்படின்னு தானே பெரிய ஆழ்வாரும் பாடுகிறார். அப்ப ஆழ்வார்கள் அனைவருமே காட்டியது பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு. இந்த வார்த்தைய நன்னா கேட்டுக்கோங்க. ஆச்சாரிய புருஷர்களுக்குள்ளே ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையிலே ராமானுசருக்கு பிறகு எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, அவருக்கு பிறகு பிள்ளை லோகாச்சாரியார் என்று உயர்ந்த ஒரு மகனியர் அவதரித்தார். அவர் 18 ரகசிய கிரந்தங்களை நமக்காக கொடுத்து சென்றிருக்கிறார். அதிலே ஒரு முக்கியமான கிரந்தம் ஸ்ரீ வச்சன பூஷணம் என்று சொல்லக்கூடியதான ரகசிய நூல். அந்த நூல் மிக உயர்ந்த வேதாந்த கருத்துக்களை நமக்காக சொல்லக்கூடிய நூல். அதிலே 2வது பிரகரணம் அத்தியாயம்னு சொல்லுவார்கள். அதுல பகவானே உபாயம் அப்படின்னு சொல்றார். அவனுடைய கருணை தான் உபாயம், நாம எடுக்கிற முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவரே விசாரித்துக் கொள்ளுகிறார். நாம எடுக்கிற முயற்சி பலன் கொடுக்குமான்னு கேட்டா நமக்கு முதல்ல என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னே தெரியாதே. அப்ப அது பலன் கொடுக்காது. அப்போ ஒரு சந்தேகம் வருகிறது. ஐயா, அப்ப நாம எடுக்கிற முயற்சியில பலன் கிடைக்காது, நாம எதுவுமே உபாயமாக நாம பற்றக்கூடியதே இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை என்றால் அப்ப எது நமக்கு உபாயம், எது வழி? நாம எடுக்கிற முயற்சி உபாயம் அல்ல, நம்ம கிட்ட ஒன்னும் இல்லைன்னா எது உபாயம்னு கேட்கும் போது 66வது சூத்திரம் அதுல சொல்றார், உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் என்கிறபடியே பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு அப்படின்னு சொல்றார். உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் என்கிறபடியே, என்னது இது? இங்க பார்த்தா மாதிரியே இருக்கே. நாம இன்னைக்கு ஆரம்பிச்ச வாக்கியம் என் நினைந்திருந்தீர். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காய்? நீ என்ன நினைக்கிறாய்? நான் நினைக்கிறது பெருசு இல்லையா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், நான் என்ன நினைக்கட்டும், கடைசியில நீர் முடிவு பண்ணணும்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பெரிய தலைவர் இருக்கார், அவர்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்கு, அவர் தான் முடிவு எடுக்கணும். நாம போய் நீதிமன்றத்துல வாதாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கடைசியில நீதிபதி என்ன நினைச்சார்ன்றதுதானே முக்கியம். அதுபோல ஒரு பெரிய அரசன் இருக்கான்னா அவன் என்ன நினைத்தான் என்பதுதானே முக்கியம். அதுபோல அனைவருக்கும் சேஷியாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன் பகவான். நாம இதை செய்துட்டேன், நான் சரியாதான் பண்ணியிருக்கேன், எனக்கு அது கிடைச்சிரும்னு என் முன் நினைவோ என்னுடைய முயற்சியோ பலன் கொடுக்க போறதில்ல. எது கொடுக்க போகிறது? உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய், உன்னுடைய மனசுல என்ன நினைச்சிருக்க என்கிறபடியே. இது ஒரு ஆழ்வார் பாசுரம். என்ன சொல்ல வராருன்னு பின்னாடி பாசுரத்தை பார்ப்போம். என்கிறபடியே பிராப்திக்கு உபாயம், பகவானை சென்று கிட்டுவதற்கு வழி, சாதனம் அவன் நினைவு. அந்த பகவான் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறதான் முக்கியம். நாம நினைக்கிற நினைவு எல்லாம் காரணமாக முடியாது. அப்ப அவனை அடைவதற்கு அவன் என்ன நினைத்தான் என்பதுதான் உபாயமாகுமே தவிர நம் நினைவல்ல அப்படின்னு சொன்னார். அப்புறம் கேட்டார், அது எப்போ வரும்? அவருக்கு எப்போ என்னை பத்தி நல்லது நினைப்பார்? அவர் எப்போ என்னை சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுவார் அப்படின்னு நாம ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கு பதில் சொல்றார், அதுதான் எப்போதும் உண்டு. பகவானை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் வரணுமா, நம்மளை சேர்த்துக்கணும் அப்படிங்கறதுல அவர் நினைவு எப்பவுமே நம்ம ரட்சிக்கிறதுலயே தான் இருக்கு. அவர் சர்வ ரட்சகன், எல்லாரையும் காப்பாத்தணும்ங்கிறது தானே பகவானுடைய ஆசை. ஒரு அம்மா குழந்தைகிட்ட என்ன காலம் பார்த்தா சொல்லுவா, எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பா. அதுபோல பகவானும் நம்மிடத்தில் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நினைவோட தான் இருக்கார். அப்ப ஏன் சுவாமி பலிக்கல, அப்ப ஏன் அது நடக்கல அப்படின்னு கேட்டா, அது பலிப்பது இவன் நினைவு மாறினால் அப்படின்னு சொல்றார். அது எப்ப பலிக்கும் தெரியுமா?
அவர் எப்பவும் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கார் நம்மளை காப்பாற்றணும்னு. அது ஏன் நடக்கலன்னா, நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன நினைக்கிறேன்? நானே என்னை காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்ற நினைவு. அவனே அவனை காப்பாத்திக்கிறேன்றான். சரி, பார்க்கட்டும். யானை தானே முயற்சி செய்தது. 1000 வருஷம் விட்டுட்டார் பெருமாள். அதனால முடியவில்லை. உடனே இவர் சென்று ரட்சித்தார். திரௌபதி தானே புடவையை காப்பாற்றிக் கொள்ளுவோம், தன்னுடைய அவமானத்தை காப்பாற்றிக் கொள்ளுவோம்னு முயற்சி செய்தால் பகவான் விட்டார். முடியலை, உடனே காப்பாற்றினார். அதுதான் சொல்றார். அது பலிப்பது இவன் நினைவு மாறினால், நாமே நம்மை காப்பாற்றிக் கொள்ளுவோம் அப்படிங்கிற நினைவு மாறினால் ஒழிய, மாறிட்டா போதும், அதுக்கப்புறம் பகவான் ரட்சிப்பார் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு சூர்ணிகை ஸ்ரீவச்சன பூஷணத்துல சொல்லக்கூடியது. இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே அப்படின்னு சொல்லுவார்கள். பிராப்தா சென்று அடைய வேண்டியது யாரை? பகவானைத்தான். பிராபகன் அடைவிக்க கூடியவன் யார்? பகவான் தான். அடைந்து அனுபவிக்க போறமே, சந்தோஷப்பட போறது யார்? பிராப்திக்கு உகப்பானும் அவனே அப்படின்னு உயர்ந்ததான கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப இந்த பாசுரத்துக்கு வருவோம். என்ன சொல்ல வரார்? என் நினைந்திருந்தீர் என்று கேட்டேனோ தாயை போலேன்னு சொல்றார். திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி என்ற பிரபந்தத்திலே திரு இடவெந்தை, இன்னைக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கடற்கரை சாலையில போனீங்கன்னாக்கா முதல்ல திருவிடவெந்தை வரும். அதை தாண்டி தான் மகாபலிபுரம் கடல் மல்லை ஸ்தலசயனம் வரும். அந்த திருவிடவெந்தையில இருக்கக்கூடிய பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் பூவராக பெருமாளா நிற்கிறார். அந்த பெருமாளை குறித்து ஆழ்வார் பாடுற பாசுரம். திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி, தான் ஒரு பெண் பாவனையில பாடுகிறாள். பெண் பாவனையில அந்த பகவானையே நினைத்து கொண்டு மயங்கி கிடக்கிறாள். அவள் மயங்கி கிடக்க அந்த பெண்ணினுடைய தாயார், அதுதான் இந்த இடத்துல தாயை போலேன்னு பார்த்தோம். அந்த பெண்ணினுடைய தாயார் பக்கத்துல உட்கார்ந்து கேட்கிறா, உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே அப்படின்னு பாட்டு. திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத்திருப்பதறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை சொல்லு நின் தாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே அப்படின்னு 2ஆம் பத்து 7ஆம் திருமொழி முதல் பாசுரம். இந்த பெண் பரகால நாயகி எப்படி இருக்கிறாளாம்? திவளும் வெண்மதி போல் திருமுகம், அழகான குளிர்ந்த பிரகாசிக்கக்கூடிய வெண்மையான சந்திரனை போன்ற முகத்தை உடையவள். அறிவை, அறிவை பெதுவை பெதும்பை பேரிளம் பெண்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரு பெண். அப்ப இளம் பெண், ரொம்ப கன்னியாக இருக்கக்கூடிய பெண். அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத்திருப்பதறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால். இந்த பெண்ணுகிட்ட நான் சொன்னேன், பார் அந்த பகவானுடைய மார்பிலே மகாலட்சுமி இருக்கிறாள், அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்றா, அவள் மார்பில இருக்கிறது தெரிஞ்சதனாலதான் ஆசைப்படுகிறேன். அதுதான் சொல்றது. ஆகிலும் ஆசை விடாளாள், உன்னுடைய மார்பிலே மனசிலே பிராட்டி இருக்கிறாள்னு தெரிஞ்சும் உன்னிடத்துல ஆசையை விடாமல் இருக்கிறாளே. யார் இந்த பெண்? குவளையங்கண்ணி, அழகான குவளை புஷ்பத்தை போன்ற கண்களை உடையவள். கொல்லி அம்பாவை, கொல்லிமலையில இருக்கக்கூடிய அழகான பெண்களைப் போல மயக்கும் அழகை உடையவளான கொல்லியம்பாவை. அந்த பெண் விஷயமாக சொல்லு. பெருமாளை பார்த்து கேட்கிறா, இடவெந்தை பிரான் அந்த பெருமாளை பார்த்து சொல்லு, நீ சொல்லு. நின் தாள் நயந்திருந்த இவளை, உன்னுடைய திருவடிகளையே ஆசைப்பட்டு கிடப்பவளான இந்த பரகால நாயகி என்ற பெண்ணை உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய். என் பெண்ணு உன்னை நினைக்கிறது பெருசில்ல, நீ என்ன நினைத்திருக்கிறாய்? உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே, திருவிடவெந்தையில் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் சுவாமியானவனே என்று உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் அப்படின்னு கேட்கிற பாசுரம். அதைத்தான் எண்ணி எண்ணிணைந்திருந்தீர் என்று கேட்டேனோ தாயை போலே. யார் தாய்? திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாக இருக்கிறார். அந்த பரகால நாயகியினுடைய தாயார் திருவிடவெந்தை பெருமாளை பார்த்து கேட்கிற கேள்வி, என் நினைந்திருந்தீர், உன்மனத்தால் என் நினைந்திருந்தீர்னு கேட்டாள் இல்லையா.
அதைத்தான் இந்த இடத்துல பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். இதே போல நம்மாழ்வார் திருவரங்கநாதன், இந்த திருவரங்கநாதனை குறித்து கங்குலும் புகழும் கண் துரியல் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் எங்கெனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவி இருக்கும் செங்கயல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே. இதே போல அங்க பராங்குச நாயகி அந்த பெண்ணை திருவரங்கநாதன் முன்னிலையிலே கிடத்தி, என் பெண் இப்படி கிடக்கிறாளே, நீ என் பெண் விஷயத்துல என்ன செய்வதாக இருக்கிறாய்? அந்த பெண் இரவு பகல்னு விடாமல் தூக்கமில்லாமல் இருக்கிறாள். கண்களிலே நீர் பெருகிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய சங்கு சக்கரங்களையே நினைத்து கை ஊப்புகிறாள். உன்னுடைய தாமரை கண்களையே நினைத்து தரித்திருக்கிறாள். அவனை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன் என்று இந்த தரையை தழாவிக்கொண்டு தடவிக்கொண்டே கண்கள்ல நீரோடு இருக்கக்கூடிய என் பெண் விஷயமாக நீ என்ன செய்வதாக நினைத்திருக்கிறாய் என்று பாசுறோம். அதிலேயே 4வது பாடல் இது. திருவாய்மொழி 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. இட்டகால் இட்ட கைகளாயிருக்கும் இழுந்துளாய் மயங்கும் கைகூப்பும் கட்டமே காதலென்று மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடியேகான் என்னும் வட்டவாய் நேமி வளங்கையாவென்னும் வந்திடாய் என்றென்றே மயங்கும் சிட்டனே. சிட்டனேன்னா சிட்டன மிக உயர்ந்தவன். சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய், உயர்ந்த நீராலே சூழப்பட்ட திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே, இவள் திறத்து என் சிந்தித்தாயே. அப்ப பகவானை பார்த்து ரங்கநாதரை பார்த்து கேட்கிறான், இவள் திறத்து இந்த பராங்குச நாயகி என்ற இந்த பெண் விஷயத்தில் நீ என்ன நினைத்திருக்கிறாய்? கீழே என் நினைந்திருந்தீர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்கிறார் நம்மாழ்வார்? இவள் திறத்து என் சிந்தித்தாயே. சிந்தனை நினைத்தல் ரெண்டுமே ஒண்ணுதானே. நினைந்திருந்தாய் என்னாலும் சிந்தித்தாய் என்னாலும் அந்த ஆழ்வாரே தான் பெண். பரகால நாயகியும் அவர்தான். அவரேதான் பரகால நாயகியும் தாயாராகவும் இருக்கிறாள். அப்ப இதனால தெளிவாக கேட்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் எடுக்கிற உபாயமோ முயற்சியோ சாதனைகளோ கிடையாது. நம் விஷயமாக பகவான் என்ன நினைத்திருக்கிறான் அதைத்தான் பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு என்பதை என் நினைந்திருந்தீர் என்று கேட்டேனோ தாயை போலே என்ற இந்த வாக்கியத்தாலே அந்த ஒரு திருட அத்தியவசாயம் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாது, அந்த ஈஸ்வரன் பகவானே ரக்ஷகன் என்ற உறுதியான நிலைப்பாடு ஆழ்வார்களுக்கு இருந்ததே, அடியேனுக்கு இல்லையே என்று 93வது வாக்கியம் என் நினைந்திருந்தீர் என்று கேட்டேனோ தாயை போலே என்று அனுபவித்தோம். அடுத்த வாக்கியம் 94வது வாக்கியம் கொடுபோக போனேனோ சத்ருக்னன் போலே. கொடுபோக போனேனோ சத்ருக்னன் போலே அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய